வந்தே மாதரம். இது 2008 நான் மணல் கொள்ளையை கண்டித்து பாத யாத்திரை வந்தேன். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி கிராமத்தில் ஆரம்பித்து அங்கே மெட்ராஸில் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி முடித்தேன். முடித்த அப்புறமா எங்கிட்ட வந்து கல்கியில் வந்து பேட்டி எடுத்தாங்க. அதில் தான் போராடி பயன் இல்லை அப்படின்னு என்னோடய அனுபவத்தெல்லாம் நான் சொன்னேன். அது நம்ம மக்களும் இப்போ சில பேர் பாத யாத்திரைலாம் போகிறாங்க. அதனால் அந்த என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்லிடுறேன். மணல் கொள்ளையை எந்த ஆட்சி வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோருக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் இதில் பங்கு உண்டு என்று பயணத்தில் ஒரு இளைஞர் சொன்னது என்னை வெகுவாகவே வருத்தப்பட வைத்தது. பழம்பெரும் காங்கிரஸ்காரனான நெல்லை ஜெபமணியின் மகன் ஜெபமணி மோகன்ராஜ், வயது 57, தமிழக காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். இன்று மாநிலமெங்கும் மலிந்து போய்விட்ட மணல் கொள்ளையை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அண்மையில் ஜெபமணி மோகன்ராஜ் ஜனதா கட்சியின் சார்பில் தாமிரபரணி கரையிலிருந்து புறப்பட்டு சென்னை வரை 32 நாட்கள் சுமார் 800 கிலோமீட்டர் போட்டாங்க. 600 கிலோமீட்டர் தான் மணல் யாத்திரை மேற்கொண்டார். அப்போது அவர் சந்தித்த அனுபவங்களை சொன்னபோது, பகல் நேர ஆற்று மணலாய் வார்த்தைகளில் சூடு. 1989 என் தந்தை நெல்லை ஜெபமணி மலிவு விலை மது எதிர்த்து பிரச்சாரம் செய்து 82 நாட்கள் பாத யாத்திரை மேற்கொண்டார். தனி மனிதனாக 2 கேஸ் போட்டு தாமிரபரணி ஆற்றில் மணல் அல்ல நீதிமன்ற தடையும் பெற்றார். இந்த உந்துதல் காரணமாகவே நான் மணல் யாத்திரை மேற்கொண்டேன். அரசு மணல் குவாரிகளில் அரசாங்கத்துக்கு லாபமில்லை. உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் குரங்கணி மங்களக்குறிச்சி அரசு மணல் குவாரிகளிலிருந்து சுமார் 3 வருடம் இரவு பகலாக மணல் கான்ட்ராக்டர்கள் மணல் அள்ளி ஒவ்வொருவரும் 500 கோடி 1000 கோடி என்று சம்பாதித்தாலும் தகவல் உரிமை சட்டத்தின்படி எனக்கு கிடைத்த தகவல் இந்த காலகட்டத்தில் அரசுக்கு கிட்டிய வருமானம் 2 கோடி ரூபாய் கூட இல்லை. குரங்கணி ஆற்றில் இப்போது மணல் கிடையாது. மணல் திருட்டை ஒருவர் படம் பிடித்து விட கொள்ளையர்களின் ஆட்கள் சூழ்ந்து கேமராவை பறிமுதல் செய்ய, அப்புறம் போலீஸ் தலையிட்டு கேமராவை மீட்க வேண்டி வந்தது. மாநிலமெங்கும் நடக்கும் மணல் கொள்ளையை எதிர்த்து பொதுநல விரும்பிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டமும் நடத்தினாலும் எதற்கும் துணிந்த மணல் கொள்ளையை தடுக்க முடியாமல் சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறார்கள். உங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வரையில் என்னுடன் அடுத்த ஊர் வரையாவது பாத யாத்திரையில் கலந்து கொண்டு தார்மீக ஆதரவு தருங்கள் என்று சொன்னபோது மணல் கொள்ளையர்களுக்கு பயந்து நழுவி விட்டார்கள். நெல்லை வட்டார போலீஸ்காரர்களை சீக்கிரம் ஊரை விட்டு சென்று விடுங்கள், உங்கள் உயிருக்கு எப்போது வேண்டாலும் ஆபத்து ஏற்படலாம் என்று எச்சரித்து அவசரமாக அனுப்பி வைத்து விட்டார்கள். மணல் யாத்திரையின் போது என்னை சந்தித்த இளைஞர், நான் கூட வேலையில்லா பட்டத்திலாக இருந்தபோது மணல் கொள்ளை எதிர்த்து போராட்டம் நடத்தி வந்தான். இனி போராடி பயனில்லை என்று எனக்கு புரிந்தது. 2 மணல் லாரி வாங்கி லோடு அடிக்க ஆரம்பித்தேன். இன்று வசதியான வாழ்க்கை வாழ்கிறேன் என்றார். மேலும் விருதுநகரில் அர்ஜுனா நதி என்ற ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறு இன்று காணாமல் போய்விட்டது. கடலூர் மாவட்டத்தில் வெலிங்டன் ஏரி என்ற ஏரியை தூர்வார 25 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேலை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. தமிழ்நாடு எங்கும் பரவலாக பாத்தினியமும் வேலிக்காத்தானும் தான் காணப்படுகின்றன. சாலாவதி என்ற ஊரில் 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பொது நூலகம் இன்னும் திறக்கப்படவில்லை. கிராமங்களில் கூட காலை மாலை எப்போதும் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் வைப்பதை பார்க்க வேதனையாக இருந்தது. நெடுஞ்சாலைகளில் செல்லும் லாரிகளை நிறுத்தி டிரைவர்களுக்கு பணம் கொடுத்துவிட்டு லாரிகளில் டீசல் டேங்கிலிருந்து டீசலை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி கலப்படம் செய்வது ரொம்ப சகஜமாக நடக்கிறது. இவையெல்லாம் எனது மணல் யாத்திரையின் போது வெளிப்பட்ட தமிழக அவலங்களில் சில சான்றுகள் என்று படப்படுத்தி முடித்தார். சந்திப்பு படம் கௌதம் ராம் அப்படின்னு சொல்லி கல்கியில் பேட்டி எடுத்து போட்டாங்க. அந்த பாத யாத்திரை ரொம்ப பரவலாகவே எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்தது. திருநெல்வேலி பதிப்பில் தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு எதிர்ப்பு ஜெபமணி ஜனதா கட்சி பொதுச்செயலாளர் பாத யாத்திரை, ஜெபமணி ஜனதா கட்சி மணல் யாத்திரை, மணல் கொள்ளையை கண்டித்து சென்னைக்கு பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகை தினகரன் முதற்கொண்டு எல்லா பத்திரிகையிலும் போட்டாங்க. அப்படி போராடினா பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நினச்சா மாதிரி போராடி பயன் இல்லை. இப்போ இடி வந்து எத்தனை 30,000 கோடி 60,000 கோடி 70,000 கோடி எல்லாம் ஆறு நாசமாக போச்சு. அதனால தான் இயற்கைக்கே கோபம் வந்து பயங்கரமான வெள்ளம்லாம் வந்து ஊர்களே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் சேர்த்து சாப்பிட்றாங்க. இனிமேலாவது மிச்சம் மீதி இருக்க மருந்தை காப்பாற்றுங்கப்பா. அரசியல்வாதிகளே, அதிகாரிகளே, மக்களே, கொள்ளையர்களே, மணலை இனிமேலாவது இருக்க மிச்சம் கொஞ்சம் மணலை கொஞ்சம் தயவுசெய்து காப்பாற்றுங்க. ஜெய்ஹிந்த்.